வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாய் சூடு வச்சு ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா சூடு வச்சு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருவேன். நல்லா வெங்காயம் வதங்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள், கரம் மசாலா, கறி மசால், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் இதில் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் நான் வெண்டைக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி இந்த அளவுக்கு வதக்கி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாமே கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வச்சுட்டு கட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் கலந்து விட்டுடுங்க. ஏற்கனவே காய் வதக்கும் போது நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணியில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கணும். எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வதக்கி எடுத்தால் போதும். ஏற்கனவே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.